கடந்து சென்ற ஆண்டு. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆதியாகமம் 35:2. இந்த பூமியில் வாழ்வதற்கு இன்னும் ஒரு ஆண்டினை நாம் பெற்றோம். இந்த ஆண்டை திரும்பி பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் அது ஒரு விதமாகவே இருந்திருக்காது. சிலருக்கு இந்த ஆண்டு எந்த வித்தியாசங்களும் இல்லாத வழக்கமான இன்னொரு ஆண்டு. சிலருக்கு இது கண்ணீரின் ஆண்டு, சிலருக்கு இது இழப்பின் ஆண்டு, சிலருக்கு இது போராட்டங்களின் ஆண்டு, சிலருக்கு இது நல்ல நிகழ்வுகளை கண்ட ஆண்டு, சிலருக்கு இது ஏமாற்றத்தின் ஆண்டு. இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் கடந்து சென்ற ஆண்டு வித்தியாசமான உணர்வுகளை உருவாக்கிய ஆண்டு. ஆனால் எப்படியோ இந்த ஆண்டின் இறுதி நாளை காண வாய்ப்பு பெற்றுவிட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில மணி நேரங்களை கடந்துவிட்டால் புதிய ஒரு ஆண்டின் முதல் நாளை கண்டு விடுவோம். புதிய ஆண்டின் முதல் நாளை நெருங்க நெருங்க புதிய புதிய எதிர்பார்ப்புகளும் புதிய புதிய கனவுகளும் தோன்றுவது இயற்கை. புதிய ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி இதயத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடும். நாளை அதிகாலை வேளையில் நாம் திருச்சபையின் வாயிலாக பெறப்போகிற புதிய ஒரு வாக்குத்தத்த வசனம் நம்முடைய அடுத்த ஆண்டு வாழ்க்கை தொடர்பான தேவ அறிவிப்பாகத்தான் இருக்கும் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. ஆண்டின் முதல் நாளில் தேவன் ஒரு ஆசீர்வாத வாக்குறுதியை தருகிறார் என்பது வேதபூர்வமாக உறுதிப்படும் உண்மையும் அல்ல. ஆனால் புதிய ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிய நாம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் என்பதை முதலாவது அறிய வேண்டும். தேவனுக்கு முன்பாக எவ்வாறு நம்முடைய உத்தமத்தின் நிலையும் உண்மையின் நிலையும் விசுவாசத்தின் நிலையும் ஐக்கியத்தின் நிலையையும் பரிசுத்தத்தின் நிலையும் இருக்குமோ அதற்கேற்பவே வரப்போகிற ஆண்டின் ஆசீர்வாத நிலையும் இருக்கும். புதிய நம்பிக்கை, புதிய தரிசனம், புதிய பார்வை, புதிய மனம் என எல்லாவற்றையும் புதிதாக்கி கொண்டு முன்னோக்கி செல்வோம். அதே வேளையில் பழைய விதமான வாழ்க்கை முறை, பழைய விதமான சரியற்ற சுவாபங்கள், பழைய விதமான சரியற்ற சிந்தனைகள், பழைய விதமான வேத சார்பற்ற ஆவிக்குரிய பார்வைகள் ஆகியவற்றை இன்றே இங்கேயே இப்பொழுதே விட்டுவிட்டு முன்னோக்கி பார்ப்போம். சிந்தனைக்கு தன்னை திருத்திக் கொள்கிறவனுக்கு கடந்த கால தவறுகள் கூட எதிர்கால நன்மைக்கு துணை புரிகின்றன. ஆமென்.